ரம்புட்டான் மேல இருந்து கீழே வரைக்கும் ஒரே மாதிரி தான். மத்தவங்க எல்லாம் மிக்ஸ் பண்ணி விளையாட்டு காட்டுவாங்க. ஆமா, நம்ம அந்த வேலைலாம் இல்ல. பிரிச்சாலும் சரக்கு அதே தான். ஓகே ப்ரோ. ஆமா ப்ரோ, ஒரே மாதிரி ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கு பாருங்க. மத்தவங்க மாதிரி உள்ள ஒரு சரக்கு வெளில ஒரு சரக்கு கலக்கிற வேலைலாம் இல்ல. ஒரு ட்ரே கொட்டி அதுக்கு தான் காட்டிட்டேன். தெரியுதா உங்களுக்கு? சரிங்க ப்ரோ. வெல்கம் டு பாசிட்டிவ். வணக்கம் மக்களே. சென்னை கோயம்பேடு மார்க்கெட் வந்திருக்கோம். அது ரம்டாம்பழம் சந்தை சொல்லுவாங்க. ஸோ அங்கதான் வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் இந்த வெளியில இருக்க இந்த லேயர்லாம் சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் தூக்கி போட்டுறது தான். சரியா? அதாவது இந்த நொங்கு மாதிரி இருக்கு தெரியுமா? இது மட்டும் தான் சாப்பிடுற லேயர். இதுலயே உள்ள வந்து கொட்டை இருக்கும். இதுல இந்த இது வந்து பார்த்தோம்னா நம்ம விரல்ட்டே வந்து பார்த்தோம்னா உரிச்சு எடுக்கலாம். சரி, ஆசியாலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு மார்க்கெட் சென்னை கோயம்பேடு மார்க்கெட் தாராளமாக சொல்லலாம். எல்லா வகை பழங்களும் வந்து ரொம்ப கம்மியான விலை வாங்கி தாராளமாக பயன்பெறும். மக்களே, கோயம்பேடு ரம்டான் பழம் சந்தைக்குள்ளே போக போகிறோம். இப்போ வந்து பல கடைகள் இருக்குது மக்களே கோயம்பேடு மார்க்கெட்டில். ஸோ அதில் ஒரு நல்ல கடையை தேர்ந்தெடுத்து போக போகிறோம். இவங்கள்ட்ட வியாபாரிகளும் வாங்குறாங்க, அதே மாதிரி வந்து பொதுமக்களும் வாங்கிட்டு இருக்காங்க. ஒரு நல்ல விலையை கொடுத்துட்டு இருக்காங்க. மக்களே, கடை பெயர் பார்த்தீங்கன்னா வாழ்க செந்தில் ஆண்டவர் ஃப்ரூட்ஸ். கடை நம்பர் பார்த்தீங்கன்னா TC 76. மக்களே, இப்போ நீங்கள் வீடியோ பார்த்து பயன்பெறீங்களே, அதே மாதிரி மற்றவங்களும் பார்த்து பயன்பெறணும். அதுக்காக நீங்கள் என்ன பண்ணால் வீடியோ கீழே வந்து லைக்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, கமெண்ட் இருக்கும். அந்த லைன்லேயும் பார்த்தீங்கன்னா ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. கிளிக் பண்ணிவிட்டு பாயிண்ட் கொடுங்க. மக்களே, நம்ம சேனலில் புதுசாக வீடியோ பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் அடுத்த நல்ல வீடியோக்களை நீ பார்த்து பயன்பெறணும். அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். ஓகே மக்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மக்களே, இவங்க ரம்டான் பழம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹோல்சேலில் பண்ணுறாங்க, அதை ரீட்டெயிலும் பண்ணுறாங்க. விலைகள் மட்டும் ஒரு சீப்பான விலைகள் இருக்குது. ஸோ உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் செந்தில். தெரியும் ப்ரோ. கடை பேர் ப்ரோ? கடை பேர் VS ஃப்ரூட்ஸ், வாழ்க செந்தில் ஆண்டவர் ஃப்ரூட்ஸ். எவ்வளோ நாளாக பழ வியாபாரம் பண்ணுறீங்க ப்ரோ கோயம்பேடு மார்க்கெட்டில்? மார்க்கெட்டில் நாங்கள் இப்போ ஒரு 4 மாசமா தான் பண்ணிட்டு இருக்கோம். வெளியில எங்களுக்கு வந்து ரீட்டைல் கடைங்க இருக்கு. அதுங்களை வந்து பார்த்தோம்னா ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. ஆமாம், ஃப்ரூட்ஸ் எல்லாமே. பெரம்பூர் வீனஸ் மார்க்கெட்ல நமக்கு ஒரு ஷாப் இருக்குது. அப்படிங்களா? ஆமா, அங்க ஒரு ஷாப் இருக்கு. ஊர்ல ஒரு 10-15 ஷாப் இருக்குது. அது போக வெளியில. சரி, இந்த ரம்டான் பழம் வந்து நம்மளுக்கு எங்கேருந்து வந்து வருது? எந்த ஊர்ல இருந்து? கேரளால சாலக்குடி அப்படின்ற இடத்துல இருந்து N18 வெரைட்டிஸ் எல்லாமே வருது. அப்படிங்களா? ஆமா, இந்த வெரைட்டிஸ் எல்லாமே வர்றது வந்து பார்த்தோம்னா கோதமங்கலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊர்ல இருந்து வருது. கோதமங்கலம். சின்ன பழம் சொல்றீங்களா, பெருசா? அப்படி கிடையாது, சைஸ் டிஃபர் ஆகும். N18 சைஸ் வந்து பார்த்தோம்னா நம்ம உள்ளங்கை சைஸ் வந்து வந்துடும். பழத்தோட சைஸ் தெரியுதா உங்களுக்கு? 2 பழத்தை நேரம் வச்சோம்னா நம்ம ஒரு கை அளவுக்கு வந்து நிக்குது. அது சரியா? அது பெரிய பழம். அது 3 பழம் வச்சா நிக்கும், அவ்வளவுதான் வித்தியாசம். 18 பழம் வரலாம் ப்ரோ. 18 பழம். இது வந்து சைஸ் கொஞ்சம் சின்னதா இருக்கும். இது கோதமங்கலம் சைடு இருந்து வந்துட்டு இருக்கு நம்மளுக்கு. ஆமாமா, அதுலயும் இது N18 தான். பட் என்னன்னா சைஸ் இந்த காய் ரம்புட்டான்ல ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, மரத்துல பழுத்ததுக்கு அப்புறம் கூட 1 மாசம் ஆனாலும் காய் மரத்துல அப்படியே தங்கி இருக்கும். மற்ற பழங்கள் வந்து பழுத்துட்டா கீழே விழுந்துடும், அழுகி போய். ரம்புட்டான் அழுகிறதுக்கோ டீகம்போஸ் ஆகிறதுக்கோ மரத்துல இருந்து நம்ம பிளக் பண்ணா மட்டும்தான் வேகமா இதாகுமே தவிர்த்து மரத்துல இருக்கிற வரைக்கும் அதிக நாள் தாங்கக்கூடிய இருக்கும், ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும். N18 மட்டும் அந்த ஸ்பெஷாலிட்டி உண்டு. N18 நம்ம எப்ப வேணாலும் தேவைக்கு பறிச்சுக்கலாம். மரத்துல இது வந்து காய்ச்சிரும். இதுக்கப்புறம் இது வந்து சைஸ் வளர ஆரம்பிச்சுட்டே இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா. அவங்களுக்கு எப்ப கட் பண்ணணும்னு தோணுதோ, பிரைஸ் அதிகமா இருக்கும் போதோ இல்ல மார்க்கெட் பீக்கா இருக்கும் போதோ அந்த மாதிரி டைங்கள்ல ஃபார்மர்ஸ் வந்து கட் பண்ணி அவங்க வந்து அனுப்ப ஆரம்பிச்சுவாங்க. இது நம்ம கடையில இருக்கிற ஒரு ஸ்பெஷல் ப்ராடக்ட் ரம்புட்டான். இதுல வந்து N18 அப்படின்றதுதான் நம்மளோட ஸ்பெஷல் வெரைட்டி. என்ன காரணம்னு பார்த்தோம்னா, N18 நம்பர் 18 பீசஸ் வந்து பார்த்தோம்னா 1 கிலோ இருக்கணும். சரியா? அதுதான் அந்த ரம்புட்டானோட ஸ்பெஷாலிட்டி. ரம்புட்டான்ல பட்டு, லகானு, நாடு, மஞ்ச ரம்புட்டானு, அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டிஸ் வரும். அதுல இந்த N18 தான் இருக்குல்ல டாப் வெரைட்டி. குச்சியோட வர்றதுனால ரம்புட்டான் வந்து பார்த்தோம்னா கூட 2 நாள் வந்து பார்த்தோம்னா அந்த ஃப்ரெஷ்னஸ் அப்படியே இருக்கும். குச்சி இல்லாம காம்பை கட் பண்ணிட்டு வெறும் ரம்புட்டான் மட்டும் வரும். சம்டைம்ஸ் இந்த மாதிரி வெறும் ரம்புட்டானை மட்டும் தனியா போட்டு அனுப்புவாங்க ஒரு சிலர். இந்த காம்பெல்லாம் கட் ஆயிடும். இப்படி கட் ஆகிறதுனால என்ன ஆகும்னா டைரக்டா வந்து பார்த்தோம்னா ஃப்ரூட் ட்ரை ஆயிரும் ஒரே நாள்ல. அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் வாங்கக்கூடாது ரம்புட்டான்ல வாங்குறப்ப எப்பவுமே குச்சியோட வாங்கணும். நிறைய பேர் என்ன நினைச்சிருவாங்கன்னா, குச்சி இருக்கிறதுனால வெயிட் போயிடும். குச்சி உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா 100 கிராம் 200 கிராம்லாம் போறது இல்லை. இருந்துச்சுன்னா 20 கிராம் தான் வரும் 1 கிலோவுக்கு. இந்த மாதிரி பாக்ஸ்ல இருக்குது. இந்த மாதிரி பாக்ஸ்ல வந்து பார்த்தோம்னா N18 சரக்கு சைஸ் வந்து பார்த்தோம்னா நல்லா ஜம்போ சைஸ் ஆகும். அதுக்கு காரணம் வந்து பார்த்தோம்னா இது வந்து கைக்குள்ள வந்து அடக்கம். ஒரு 5 காய் இருந்தாலே ஒரு கைக்குள்ள வந்துடும். சரியா? அந்த மாதிரி இருக்கக்கூடியது 18 பீஸ் 1 கிலோ இருக்கும். நான் இப்ப வெயிட் வச்சு காட்டுறேன் பாருங்க. ஆமா, நான் உங்களுக்கு இப்ப வெயிட் வச்சு காட்டுறேன். இந்த N18 வெரைட்டி தனியா எடுத்தே வச்சிருக்கேன் வெயிட் வைக்கிறதுக்காக. பழம் சைஸ் காமிக்கிறான் பாருங்க. 1 கிலோ இருக்கு. ரம்புட்டான் மேல இருந்து கீழே வரைக்கும் ஒரே மாதிரி தான். மத்தவங்க எல்லாம் மிக்ஸ் பண்ணி விளையாட்டு காட்டுவாங்க. ஆமா, நம்ம அந்த வேலைலாம் இல்ல. பிரிச்சாலும் சரக்கு அதே தான். ஓகே ப்ரோ. ஆமா ப்ரோ, ஒரே மாதிரி ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கு பாருங்க. மத்தவங்க மாதிரி உள்ள ஒரு சரக்கு வெளில ஒரு சரக்கு கலக்கிற வேலைலாம் இல்ல. ஒரு ட்ரே கொட்டி அதுக்கு தான் காட்டிட்டேன். தெரியுதா உங்களுக்கு? சரிங்க ப்ரோ. இந்த ஃப்ரெஷ்னஸ்க்காக தான் வந்து பார்த்தோம்னா N18 நம்ம எடுக்கிறது. ஓகே ப்ரோ, சூப்பரா இருக்கு பாருங்க. N18 அத பெரிய பெரிய சைஸ்ங்க இல்ல ப்ரோ?
ரம்டான் பழம் சாப்பிட்றதுல என்ன மருத்துவ குணம் ப்ரோ? ஹார்ட் ப்ராப்ளம் வந்து அதெல்லாம் இப்போ சின்ன பசங்களுக்கு கூட வர ஆரம்பிச்சிருச்சு. அதை வந்து அவாய்ட் பண்றது வந்து அதெல்லாம் இந்த ரம்புட்டான்ல இருக்கு. ரம்டான் பழம் கலர்டு ஃப்ரூட்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் விட்டமின் சி அதிகம் உள்ளதுதான் கலர் ஃப்ரூட்ஸ். இதுவும் கலர் ஃப்ரூட்ஸ் தான். ஏன்னா இந்த இது வந்து அதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் கலர் உங்களுக்கே தெரியும் பார்க்கும்போது. கலர் ஃப்ரூட்ஸ் எல்லாமே விட்டமின் சி அதிகமா இருக்கு. விட்டமின் சி அதிகமா இருக்கிறதால நம்ம ஸ்கின்னுக்கு எல்லாத்துக்குமே நல்லதுதான். மெயினானது ரம்புட்டான் ஹார்ட்டுக்கு நல்லது. மற்ற எல்லாத்தையும் விடாது. ப்ரோ உங்களுக்கு பழங்கள் வாங்குறாங்களா ப்ரோ? யாரெல்லாம் வாங்கிடுறாங்க ப்ரோ உங்கள்கிட்ட? நம்மகிட்ட சென்னையில இருக்க 3/4 பேர் வாங்குவாங்க ப்ரோ. இங்க மார்க்கெட்டுக்கு வர்றவங்க ஃபுல்லாவே அவங்களுக்கு தெரியும் இங்க சரக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. ஆமா, நம்மகிட்ட ஒரு தடவை சரக்கு வாங்கிட்டாங்கன்னா அந்த ஃப்ரெஷ்னஸை பார்த்துட்டாலே ரெகுலரா இங்க வர ஆரம்பிச்சிருவாங்க. வேற பக்கம் போக மாட்டாங்க. ஏன்னா மத்த சரக்கோட ஃப்ரெஷ்னஸ் இந்த அளவு இருக்காது. அந்த ஒரு காரணத்துக்காக இங்க மேல இருந்து கீழே வரைக்கும் ஒரே மாதிரி தான் சரக்கு. அந்த ஒரு காரணத்துக்காகவே எல்லாரும் வருவாங்க நம்மளோட கஸ்டமர். நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு மக்களே. இப்போ வியாபாரிகளாம் வந்து எத்தனை பேர், ஒரு ட்ரே 2 ட்ரே வாங்கலாம்? எவ்வளவு ட்ரே வாங்குவாங்க? இல்ல நம்ம காலையிலேயே வண்டியில இருந்து இறக்கும் போது 40 ட்ரே 50 ட்ரே எடுத்துட்டு போற ஆளுங்க எல்லாம் இருக்கு. அப்படிங்களா? இது மார்க்கெட்டுக்குள்ள இருக்க கடைங்களே 1-2 பேர் நம்ம எடுத்துட்டு போயிருவாங்க. அவங்க வந்து அவங்க கடையில வச்சு அவங்க ரீட்டைல்ல போட்டுக்கிடுவாங்க. அவங்களுக்கு வந்து அதனா இங்க வியாபாரிக்கு என்ன பிரைஸோ அதே பிரைஸ் தான் அவங்களுக்கு ஒரு பிரைஸ், மத்தவங்களுக்கு ஒரு பிரைஸ்லாம் கிடையாது. எல்லாருக்கும் கான்ஸ்டன்டா நம்ம ஒரே பிரைஸ் தான் போடுறோம். இப்போ ஆரம்ப எவ்வளவு போயிட்டு உங்கள்கிட்ட இன்னைக்கு ரேட் வந்து பார்த்தோம்னா ரம்புட்டான்ல N18 நம்ம வந்து 200 பிரைஸ் போட்டுருக்கோம். ஹோல்சேல்ல கொடுக்கும்போது, ரீட்டைல்ல கொடுக்கும்போது 20 rupees எக்ஸ்ட்ரா வந்து கொடுக்குறோம். ஹோல்சேல்னா எவ்வளவு ப்ரோ? மினிமம் 5 kg 5 கிலோ வாங்க 200 தாராளமா வாங்கிக்கலாம். சரி, இப்போ ரீட்டைல் சொன்னீங்க 1 கிலோ வாங்க தேவைப்படுது எனக்கு ஒரு 20 rupees எக்ஸ்ட்ரா வரும். 20 rupees எக்ஸ்ட்ரா 220 ரூபா ஆகுது. பாத்தீங்களா? இப்போ 5 கிலோ வேணா 5 கிலோ வாங்கிங்க, 1 கிலோ வேணா 1 கிலோ வாங்க. நான் ஒரு சூப்பரான விலை தான் போயிட்டு இருக்கு. ஓகே, பாத்து போயிட்டு வாங்க. அப்புறம் ரம்புட்டான் பழம் வந்து டேஸ்ட் எப்படி இருக்கும்? அது கொஞ்சம் சாப்பிட்டு காமிங்க. எப்படி இருக்குன்னு கட் பண்றாங்க பாருங்க. ரம்டான் பழத்தை ஃபர்ஸ்ட் இந்த வெளியில இருக்க இந்த லேயர்லாம் சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் தூக்கி போட்டுறதுதான் சரியா? அதாவது இந்த நொங்கு மாதிரி இருக்கு தெரியுமா? இது மட்டும் தான் சாப்பிடுற லேயர். இதுலயே உள்ள வந்து கொட்டை இருக்கும். இதுல இந்த இது வந்து பார்த்தோம்னா நம்ம விரல்ட்டே வந்து பார்த்தோம்னா உரிச்சு எடுக்கலாம் சரியா? கொட்டையை தனியா சதை தனியா வருதுன்னா அது வந்து பட்டு N18 ரகத்துல மட்டும்தான் கொட்டையும் சதையும் தனித்தனியா வரும் சரியா? மத்த ரகத்துல கொட்டை வந்து இப்படி வராது. அதாவது நாடுலயும் லக்கான்லயும் கொட்டையும் இதுவும் ஒட்டிக்கிட்டு இருக்கும் சரியா? இது தனியா வராது. இதுல ஈஸியா நம்ம விரல்ட்டே பிரிச்சிடலாம். தெரியுதா? விரல்ட்டே ஒரு செகண்ட்ல கூட சாப்பிடக்கூடாது. இதை சாப்பிடக்கூடாது. இதை தூக்கி போட்ட வேண்டியது. இது மட்டும் தான் சாப்பிடுறது. அந்த ஒயிட் மசாலா நுங்கு மாதிரி இது கூட நுங்கு சாப்பிடுற மாதிரி நொங்கோட டேஸ்டா இருக்கும். டேஸ்டியா இருக்கும் பாருங்க. இனிப்பு நல்லா இருக்கும். நீங்க சாப்பிட்டு பாருங்க, நீங்களே சொல்லுவீங்க. மக்களே இது வச்சிருக்காங்க பாருங்க. சரி, இதுல மருத்துவ குணம் எப்படி வரும்? இதுல ஹார்ட் பேஷண்ட்ஸ் எல்லாருமே வந்து சாப்பிடக்கூடிய ஒரு பழம் இது. இப்போ திடீர்னு ஹார்ட் அட்டாக் அது இதுன்னு எல்லாரும் சொல்றாங்களா, அந்த மாதிரி மாரடைப்பு வரவிடாம பாத்துக்கிறோம் இந்த பழம். டேஸ்ட் சூப்பரா இருக்கும். நல்லா இனிப்பா இருக்குண்ணா, நல்லா இருக்கு. இந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது வந்து நீங்க சொன்ன மாதிரியே வந்து அந்த கொட்டையை எடுத்துட்டு அதுக்கப்புறமா கொடுங்க. சூப்பரா வேற லெவலில் டேஸ்டா இருக்கு. கஷ்டப்பட்டும் உரிக்க வேண்டியது கிடையாது. இந்த N18 வெரைட்டியும் பட்டம் வந்து அதனா ஈஸியா தோலையும் சதையும் நம்ம பிரிச்சிடலாம் விரல்லையும். ஈஸியா பிரிச்சிடலாம். ஏன்னா எனக்கு நகம் கூட இல்லை சரியா? நகம் இல்லாம கைட்டே வந்து பார்த்தோம்னா 2 உரியில உரிச்சு நம்ம எடுத்துருவோம் தனித்தனியா. அந்த நாடு லகான் இதுல வந்து அதோம்னா தோலும் சதையும் தனியா வராது. பபுள் கம் எப்படி பிடிச்சிக்கிட்டு இருக்கோ அது மாதிரி கொட்டையும் இதுவும் பிடிச்சிக்கிட்டு இருக்கும். நம்ம சாப்பிடும் போது வந்து அதான் சுவிங்கம் மாதிரி மென்னு அந்த சாரை மட்டும் தான் சாப்பிடுமே தவிர்த்து அதோட உண்மையான அந்த ஃபிளேவர் நம்ம ஃபீல் பண்ண முடியாது. அது N18 கேட்டு நீங்க வாங்க. பழங்கள் பெருசா இருக்கு, ஈஸியாகவும் எடுத்துடலாம். இந்த ரம்புட்டான் பழம் வந்து எவ்வளவு நாள் பயன்படுத்தலாம்? இப்போ மரத்துல பறிக்கிறாங்க, அதுல இருந்து எவ்வளவு நாள் பயன்படுத்தலாம்? இது நம்ம கையில வந்து அதோம்னா இப்ப ட்ரேலையோ காத்தோட்டமாவோ இருக்கிற வரைக்கும் இதுக்கு பிரச்சனை இல்லை. இதை நீங்க வீட்டுக்கு வாங்கிட்டு போய் கேரி பேக் இது மாதிரி இதுல கெட்டி வைக்க கூடாது. சரி. அதை ஓப்பனா வந்து பார்த்தோம்னா வெளில வச்சிட்டா கூட வெளியில தோல் ட்ரை ஆனா கூட உள்ள பழம் நல்லா இருக்கும். 5 நாள் வரைக்கும் பழம் வந்து நல்லா இருக்கும். 5 நாள் வரைக்கும் பழமே நல்லா இருக்கும். அதாவது வெளியில வச்சா சொல்றேன். 4 நாள்ல இருந்து 5 நாள் பழம் நல்லா இருக்கும். தண்ணிக்குள்ள மட்டும் சும்மா தண்ணியை மட்டும் மேல ஸ்ப்ரே பண்ணி விட்டாலே போதுமானது சரியா? ஏன்னா ரம்புட்டான் பழத்தோட முள்ளு தண்ணி பட்டுக்கிட்டே இருக்கிற வரைக்கும் முள்ளு கருகாம இருக்கும். அதனால அந்த மாதிரி 5 நாள் வச்சுக்கலாம். நம்ம அதுக்கு மேல வைப்போம் அப்படின்ற கேட்டகரியா இருந்தாலும் வீட்டுல போன உடனே தக்காளி எப்படி கவர் வெட்டி பிரிச்சு தனியா கொட்டி வைக்கிறோமோ அதே மாதிரி தனியா பிரிச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ள கொட்டி வச்சிட வேண்டியதான். அது எந்த அளவு கூலிங் டெம்பரேச்சர்ல இருக்கோ ஒரு 10 நாள் 12 நாள் கூட அது வாட்டர் ஃப்ரெஷ்னஸோட அப்படியே இருக்கும். ஓகேவா? மற்ற பொருள் மாதிரி அதிக செல்ஃப் லைஃப் கிடையாது. சீசனல் ஃப்ரூட் தான். ஒரு 4 மாசம் மட்டும்தான் இது வந்து வரும். எனக்கு தெரிஞ்சு ஆகஸ்ட் லாஸ்ட் செப்டம்பர் 15 to 16 அந்த ரேஞ்சில் செப்டம்பர் 30க்குள்ள முடிஞ்சிடும். அவ்வளவுதான் சீசன் முடிஞ்சிருச்சு. செப்டம்பரோட முடிஞ்சிருச்சு. ஓகே. அதுக்கப்புறம் வந்து அதோம்னா நமக்கு ரம்புட்டான் தேவைன்னா அடுத்து மறுபடியும் வந்து அதோம்னா நெக்ஸ்ட் இயர்ல வந்து அதோம்னா மார்ச் சீசன் எப்போ இது மே மாசம் ஜூன் மாசம் நல்ல சீசனா இருக்கும்.
மே மாசம் ஜூன் மாசம் சீசன். இப்போ ரம்ஜான் பழம் வந்து கெட்டு போச்சு ப்ரோ, எப்படி கண்டுபிடிக்கலாம்? உள்ள வந்து பிரவுன் கலர்ல இருக்கும். ஓ, இது உள்ள கட் பண்ண பிறகு உள்ள பிரவுனா இருக்கும். உள்ள ஒயிட்டா இருந்துச்சு, ஒயிட்டா இருக்குமா? இந்த நுங்கு மாதிரி வந்து பிரவுன் கலர்ல இருக்கும். பிரவுன் கலர் மாறிடும். சோ அப்ப சாப்பிட கூடாது. அதுக்கப்புறம் சாப்பிட கூடாது. ஓகே, ரம்ஜான் பழம் கெட்டு போச்சுன்னா எப்படி இருக்குன்னு காமிக்க போறாங்க. இந்த இது வந்து ஃபுல்லா இந்த பக்கம் ஃபுல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கா, லைட்டா மட்டும் இந்த பிளாக்கா இருக்கா, இதை ஓபன் பண்ணா உள்ள பிரவுனா இருக்கும். தெரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா இது டீகம்போஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம், கெட்டு போயிடுச்சு. இதை சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரி பழங்கள் சாப்பிடக்கூடாது. ஆமா, இந்த மாதிரி பழங்கள் சாப்பிடுவது மக்களே. பார்த்தாலே அது வந்து பிளாக் கலர்ல வெளில ஸ்கின் ரொம்ப இதா இருக்கும், பிளாக்கா இருக்கும். ஓகேவா? அந்த இடத்த பிரிக்கும் போதே உள்ள வந்து இந்த நொங்கு கலர் இல்லாம இருக்கும். ஆனா இதுல பாருங்க, இந்த ஒரு இடம் மட்டும் தான் கெட்டிருக்கும், மத்த இடம் ஃபுல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். மற்றது எல்லாமே என்ன ஃப்ரெஷ்ஷா இருக்கும், இந்த ஒரு இடம் மட்டும் கெட்டு போயிருக்கும். இதைத்தான் கொடுக்கூடாது, குழந்தைங்களுக்கு கொடுத்தா கொஞ்சம் டிசென்ட்ரி இந்த மாதிரி ப்ராப்ளம். ஓகே, இப்போ அங்கே கடைகள் வச்சிருங்க. ஒரு சில பேர் வந்து தோட்டம் வச்சிருப்பாங்க, இந்த தோட்டத்துலேயும் எடுத்துருந்து நேரடியாக வந்து விற்பனை பண்ணுவாங்க. ஸோ நீங்க எப்படி பண்றீங்க? இந்த தோட்டம் நமக்கு பாசிபிள் இல்லை. என்ன காரணம்னா நம்ம இது நம்ம கிளைமேட்டுக்கு இது வந்து வராது. இப்போ மலை பிரதேசத்துல வரும். ஆனால் இந்த N18 வெரைட்டி மட்டும் இப்போ எல்லா இடத்துலையும் தென்னைக்கு நடுவில் ஊடு பயிரா வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. கன்னியாகுமரி சைடு, மற்ற நாகர்கோவில் சைடு எல்லாமே வந்து பார்த்தோம்னா N18 எல்லாமே பிளான் பண்ணி வளர்த்துக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர். ஆனால் இந்த சைஸ் வந்து மலங்காட்டில் மட்டும்தான் வருது. மற்ற இடங்கள்ல இந்த சைஸ் கிடைக்க மாட்டேங்குது. சைஸ் கொஞ்சம் சிறுசா இருக்குது. மலங்காட்டுல அந்த கிளைமேட்டுக்கு அந்த சைஸ் வந்து பெர்ஃபெக்ட்டா N18 அந்த 18 பீசஸ் பெரிய பெரிய இடத்துல. ஆமா, மலங்காடுகள்ல மேல கேரளா மெயினா வந்து பார்த்தோம்னா இந்த ரம்புட்டானுக்கு மார்க்கெட் இருக்கிறது வல்லம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுல வந்து பார்த்தோம்னா தென்காசியில இருந்து ஒரு 7 கிலோமீட்டர் தாண்டி குற்றாலத்துல இருந்து ஒரு 4 கிலோமீட்டர் வரும். அங்க வல்லம்ன்ற இடத்துலதான் வந்து பார்த்தோம்னா இது அதிகமான அளவு கொள்முதல் ஆகுது. தமிழ்நாட்டுல ரம்புட்டான் மார்க்கெட் இருக்கிறது வல்லம்ல. அது மெயின். ஆமா, அதுதான் தமிழ்நாட்டோட இந்த ரம்புட்டான் மார்க்கெட்டுக்கு மெயினான இடம். அங்க டெய்லி சாயங்காலம் 3 மணிக்கு ஏலம் விட ஆரம்பிப்பாங்க. ஏலத்துல போய் சரக்கு எடுத்து அனுப்புறவங்க ஏலத்துல போய் சரக்கு எடுத்து அனுப்புவாங்க. நேரடியா தோட்டத்துக்காரவங்களை கான்டாக்ட் வச்சிருக்கோங்க. தோட்டத்துல இருந்து டைரக்டா நம்ம பை பண்ணிக்கிறோங்க. எனக்கு என் ஃப்ரெண்டு கேரளால இருக்கான். ஆமா, சாலக்குடியில ஒரு பையன் இருக்கான். அவன் ரெகுலரா N18 சரக்கு அவன் அனுப்பி விட்டுருவான். அது போக வல்லம்ல இருந்து நமக்கு சில வியாபாரிகள் நேரடியா பழக்கத்துல இருக்காங்க. அவங்க எல்லாருமே நமக்கு லோட அனுப்பி விட்டுருவாங்க. அந்த லோடு ஃபுல்லாவே டெய்லி காலைல வந்து நமக்கு இங்க மார்க்கெட்டுக்கு வந்துடும். N18 சொல்றீங்களா? N18 சொல்றீங்க, பெரிய பழங்கள். அது இப்போ சின்ன பழங்கள் சின்ன பழங்கள் ரம்ஜான் இருக்கு. ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஒரே மாதிரி வெயிட் போட்டு தருவீங்களா? தனித்தனியா அமௌண்ட் டிஃபரெண்ட் ஆகுமா? இல்ல ரெண்டுமே நமக்கு வந்து பார்த்தோம்னா ரேட் ஒண்ணுதான், வெரைட்டி ஒண்ணுதான், N18 தான். ஓகேவா? அதுல எந்த மாற்றமும் கிடையாது. பட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெரைட்டி வரும். அந்த பட்டுன்ற வெரைட்டி ரம்புட்டான் வந்துச்சுன்னா அது வந்து இதோட ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் கம்மியாகும். ஆமா, ஆனா அது வந்து வேகமா ட்ரை ஆயிடும். அந்த ஒரு ஃபால்ட் வந்து அதுல இருக்குது. நம்மகிட்ட இருந்து எடுத்துட்டு போன கஸ்டமரும் வந்து பார்த்தோம்னா சாட்டிஸ்ஃபைட் ஆகணும். நம்மகிட்ட இருந்து எடுத்துட்டு போற வியாபாரிகளும் வந்து பார்த்தோம்னா ப்ராப்ளம் இல்லாம இருக்கும். சம்டைம்ஸ் மழை பெஞ்சிட்டா வியாபாரம் இல்லாம இருக்கும், ஒரு நாள் 2 நாள். இந்த வியாபாரம் இல்லைன்னா அந்த பழத்துல அந்த ஃப்ரெஷ்னஸ் அப்படியே இருக்கும். N18 பட்டு மற்ற ரகங்கள் வந்து பார்த்தோம்னா மற்ற நாடெல்லாம் பார்த்தோம்னா ஒரே நாளே ஃபுல் பிளாக் ஆகி ட்ரை ஆயிடும். நாடு இதுங்க எல்லாமே. இது கூட ஒரு 2 நாள் பறிச்சதுல இருந்து ஒரு 3 நாள் வச்சுக்கோங்க. இப்ப இது பறிச்சது நேத்து பறிச்சிருக்காங்க, இன்னைக்கு வந்திருக்கு, 2 நாள் ஆயிடுச்சு. கணக்குப்படி 2 நாள். 2 நாள் ஆனாலும் அந்த முள் எதுவுமே ட்ரை ஆகல. அது அந்த ஃப்ரெஷ்னஸோட அப்படியே இருக்குது. இந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம வந்து N18 சஜஸ்ட் பண்றோம். பாருங்க, நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாருங்க. இதுவே சொல்றாங்க. ப்ரோ, மார்க்கெட் டைம் எத்தனை மணி ஸ்டார்ட் ஆகுது ப்ரோ? ஏர்லி மார்னிங் 3 o'clock. 3 o'clock ஸ்டார்ட் பண்றீங்க. எத்தனை மணி முடியும் உங்களுக்கு? நாங்க சம்டைம்ஸ் வந்து அதோட மேக்ஸிமம் நாங்க வந்து 2 to 3 o'clock வரைக்கும் நாங்க இருப்போம். ஃபெஸ்டிவல் சீசன்லயும் மற்ற இந்த இதெல்லாமே மூர்த்த நாள் இதெல்லாம் இருக்கிறப்ப கூட ஒரு 5 மணி வரைக்கும் கூட வச்சுட்டு நாங்க க்ளோஸ் பண்ணுவோம். நம்ம இஷ்டம் தான் டைமிங். டைமிங் வந்து நம்ம ரீட்டைலும் பாக்குறதுனால நம்ம கூட கொஞ்சம் நேரம் கூட வச்சிருக்கோம். ஓகே. இப்போ நீங்க பேசுறீங்க, உங்க சொந்த ஊர் எது ப்ரோ? உங்களுக்கு ராமநாதபுரம். ராமேஸ்வரம் பக்கத்துல இருக்க ராமநாதபுரம். ஸ்லாங் நல்லா சூப்பரா இருக்கு. என் ஊர் பேரு சாயல்குடி. கரெக்டா? அப்படிங்களா? ஓகே. இது மூலம் வேற வியாபாரம் பண்ணீங்களா? பழங்கள் பண்றீங்க? இல்ல, நம்ம கருப்பட்டி, பனங்கல்கண்டு, முடவாட்டுக்கால் கிழங்கு. முடவாட்டுக்கால் கிழங்கு தான் எங்களோட லேபிள் இங்க மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். ஆமா, என்ன காரணம்னா அது வந்து பார்த்தோம்னா நம்ம மார்க்கெட்ல இருக்க கடைங்களுக்கே ஒரு 6 கடை 7 கடை உள்ள இருக்க கடைங்களுக்கு கொடுக்குறோம். கோவில்பட்டிக்கு அனுப்புறோம். வேற வெளியில வந்து பார்த்தோம்னா சேலம் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய டிஸ்ட்ரிக்ட்டுக்கு நம்மளே இங்க இருந்தே வந்து பார்த்தோம்னா MS முடவாட்டுக்கால் தான் எங்களுக்கு மெயின் ஐட்டமே. இதை விட ஏன்னா இதெல்லாம் சீசன் ஃப்ரூட்ஸ். முடவாட்டுக்கால் மட்டும் 365 நாள் நம்மகிட்ட கிடைக்கும். எங்கள்கிட்ட வந்து பார்த்தோம்னா இப்போ எங்களுக்கு பேக் வந்து 78 கிலோ 80 கிலோ 85 கிலோ வரும். ஒரு மூட்டையா வருது. அந்த மூட்டையை அப்படியே எடுத்துக்கிறாங்கன்னா நாங்க 60 rupees கூட கொடுத்துருவோம். 60 ரூபாய்க்கு மூட்டையா வாங்கிட்டு 60 ரூபாய்க்கு. 1 கிலோ தேவைப்படுதுன்னு சொல்றாங்கன்னா நாங்க 100 ரூபா தான் போட்டாலும். அட்ரஸ் சொல்லுங்க. இப்போ கோயம்பேடு மார்க்கெட் போறேன், எப்படி வந்து உள்ள வரலாம்? இங்க
கோயம்பேடு மார்க்கெட்ல நம்ம வந்து பார்த்தோம்னா 3ஆம் நம்பர் கேட் 4ஆம் நம்பர் கேட் 2 கேட்லயுமே நம்ம வந்து பார்த்தோம்னா ஃப்ரூட் மார்க்கெட் கேட்டுக்குள்ள வந்துடும். ஆமா சரிங்க ப்ரோ. வந்த உடனேயே ரீட்டைல் மார்க்கெட் இது வந்து பார்த்தோம்னா எல்லாருக்குமே தெரியும். பி லைன்ல வந்து பார்த்தோம்னா ரீட்டைல் மார்க்கெட் ஆரம்பிக்கும். சரியா, எம்ஜி கடைன்னு கேட்டால இங்க வந்து பார்த்தோம்னா என்ட்ரன்ஸ்ல இது பண்ணுவாங்க எல்லாருமே. எம்ஜி ஆப்பிள் கடைனா எல்லாருக்கும் தெரியும், அங்க பெரிய கடை. ஓகேவா, இந்த லைன்ல ஸ்ட்ரைட்டா வந்து வரும். உள்ள வந்த உடனேயே ஃபர்ஸ்ட் 4 வேவா ஒரு ஜங்ஷன் பிரியுது. அந்த பிரியிற ஜங்ஷன்ல ரைட் சைடு அங்க இருந்து வர்றாங்கன்னா, எம்ஜி கடையில இருந்து வர்றாங்கன்னா லெஃப்ட் சைடுல 5வது கடை. ஆமா, அது ஒருவேளை இந்த சைடு 4ஆம் நம்பர் கேட்ல இருந்து உள்ள வர்றாங்கன்னா ஸ்டார் ஃப்ரூட் இருக்கும் என்ட்ரன்ஸ்ல. ஸ்டார் ஃப்ரூட்ல இருந்து உள்ள வந்தாங்கன்னா ஜங்ஷன் 2வது ஜங்ஷன்ல ரைட் சைடு 5வது கடை. பாத்தீங்களே, சோ நீங்க உள்ள வருகிறதா வழி உங்களுக்கு. அப்புறம் உங்கள்கிட்ட வந்து ரம்ஜான் பழமும் இருக்கு, முடவாட்டு காலம் இருக்கு. நீங்க சென்னை ஃபுல்லா டெலிவரி பண்ணுவீங்களா, இப்ப தமிழ்நாடு ஃபுல்லா டெலிவரி பண்றீங்களா? இல்ல, நாங்க அப்படிலாம் இல்ல. தமிழ்நாடு ஃபுல்லா வந்து அதனா எம்எஸ்எஸ் கொரியர் சர்வீஸ்ல வந்து நாங்க போட்டு விட்டுறோம். அப்படிங்களா? கோவில்பட்டி, சேலம், ஈரோடு அந்த சைடு இருந்து நம்ம கஸ்டமர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து நம்ம எம்எஸ்எஸ் பார்சல் சர்வீஸ்ல போட்டுக்கிறோம். அவங்க அங்க வந்து அதனா எடுத்துக்கிடுவாங்க. 2 போட்டு நாங்க அனுப்பி விட்டுருவோம். எங்களுக்கு வந்து ஆன்லைன்ல பேமெண்ட் போட்டு விட்டா நாங்க சரக்கு வந்து அதெல்லாம் டிஸ்பேச் பண்ணிடுவோம். அவங்க போட்டு விட்டு கரெக்டா ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரத்துக்குள்ளே அவங்க போனுக்கே மெசேஜ் போயிடும். ஏன்னா 3 மணி நேரம் 4 மணி நேரத்துக்குள்ளே நம்ம கடையில இருந்து எடுத்து கொண்டு போய் எம்எஸ்எஸ் வந்து ரொம்ப பக்கத்துல தான் இருக்குது. கோயம்பேடு மார்க்கெட்ல இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான். அதனால ஒரு ட்ரைசைக்கிள் போட்டு அனுப்பி விட்டோம்னா அவங்க டைரக்டா போய் போட்டுருவாங்க மூட்டையை. மூட்டை வந்து அதனா உடனே வந்து அதனா எம்எஸ்எஸ் ஒரு நாள் 2 நாள்ல வந்து பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து கைக்கே கிடைச்சிடும். ஓகே, இல்ல பஸ்ஸா அது மாதிரியா? இல்ல அவங்க டிரான்ஸ்போர்ட்ன்ற பஸ் இல்ல, அவங்க வந்து அதனா டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் தனியாவே வச்சிருக்காங்க. டிரான்ஸ்போர்ட் தனியா வச்சிருக்காங்க. எம்எஸ்எஸ் பஸ் சர்வீஸ்ல எல்லாமே அனுப்பலாம். கருப்பட்டி நம்ம ப்ராடக்ட்ஸ் நிறைய இது வந்து அதனா எம்எஸ்எஸ் மூலமா தான் போய்கிட்டு இருக்கு. ஓகே, அப்ப டெலிவரி சார்ஜ் மட்டும் இருக்கு. டெலிவரி சார்ஜ் அவங்க தான் ஏத்துக்கிற மாதிரி இருக்கும். என்ன காரணம்னா அவங்க இங்க வர முடியாதுன்ற பட்சத்துல வந்து போற செலவை விட இதுல இருந்து அனுப்புற செலவு இப்போ ஒரு மூட்டைக்கு வந்து அதனா 250 ரூபா வாங்கினாங்க. நான் சொல்றது 75 கிலோ மூட்டைக்கு 250 ரூபா மணி கணக்குனா கிலோவுக்கு வெறும் 3 ரூபா 4 ரூபா அவ்வளவுதான் வரும். சரியா, அவங்க அங்க இருந்து இங்க வந்துட்டு போனாங்கன்னா பஸ் டிக்கெட் அதை விட 10 மடங்கு அதிகமா இருக்கும். கண்டிப்பா அதையும் பார்க்கணும். அவங்க கோயில்பட்டியில இருந்து வர்றது, சேலத்துல இருந்து வர்றது, வந்து போனா எப்படி பார்த்தாலும் குறைஞ்சபட்சம் சொல்றேன் பஸ்ஸுக்கு வந்து போனா ஒரு 1000 ரூபா 2000 ரூபாய் வரும். எப்படி இருந்தாலும் டெலிவரி சார்ஜ் 250 ரூபாயில அதே கூட அவங்களுக்கு வந்து அதெல்லாம் சேஃபா போய் சேர்ந்து அவங்க அங்க இருந்து பிக்கப் பண்ணி மட்டும் இது வேணா போயிடும். சரி ப்ரோ, இப்ப ரமடான் மூலம் வந்து இப்ப மினிமம் வந்து எவ்வளவு டெலிவரி பண்றீங்க? வெளியே கேக்குறாங்க, நீங்க கொடுக்க போறீங்க, எவ்வளவு மினிமம் பண்ணுவீங்க? நாங்க எவ்வளவு நாளும் கொடுப்போம், அது பிரச்சனை இல்ல. 1 கிலோ 2 கிலோ யாராவது ஃபோன் பண்ணி கேக்குறாங்கன்னு எதுவும் இல்ல, அவங்களுக்கு சொல்லிவிடுவோம். நீங்க புக் பண்ணுங்க, அப்படிலாம் ஆள் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுவோம். ஏன்னா நமக்கு தெரியாத கஸ்டமர்ஸா இருப்பாங்க, எங்களுக்கு ரெகுலர் கஸ்டமர்ஸ் இருக்காங்க, அவங்களோட ஷாப்ஸ் எல்லாமே எங்களுக்கு அட்ரஸ் தெரியும். அவங்களுக்கு நாங்க என்ன பண்ணுவோம்னா நாங்க அதுக்குன்னே ஆட்டோ வச்சிருக்கோம் தனியா. நம்ம ஆட்டோலயே போட்டு விட்டு அனுப்பி விட்டு ஆட்டோ வந்து பார்த்தோம்னா சார்ஜஸ் அவங்க வாங்கிக்கிற சொல்லிடுவோம் டேரக்டா. 1 கிலோ 2 கிலோ டென்சோ மூலமா அவங்க புக் பண்ணி இங்க ஆள் அனுப்புறாங்கன்னா நாங்க கொடுத்து அனுப்பிடுவோம். எங்களுக்கு கேஷ் ஆன்லைன்ல போட்டு விட்டா போதும், பிரச்சனை இல்லை. மினிமம் வந்து எவ்வளவு கிலோ பண்றீங்க நீங்க டெலிவரி? நாங்க வந்து ஹோல்சேல்ன்ற பட்சத்துல 5 கிலோ மினிமம். இது 5 கிலோ பண்றீங்க? ஆமா. கிழங்கு வந்து 10 கிலோ ஹோல்சேல்லாம். கிழங்கு வந்து 10 கிலோ. ஆமா, ஏன்னா அவங்க அந்த பிரைஸுக்கு கேக்குறாங்கன்னா புரியுதா உங்களுக்கு? இல்ல எங்களுக்கு பிரச்சனை இல்ல. இப்போ 1 கிலோ 2 கிலோனா வந்து கேட்டாலும் நாங்க அனுப்புவோம். ரேபிடோ மூலமா நீங்க புக் பண்ணி நாங்க அனுப்புறதுக்கு நாங்க ரெடி தான். அவங்க பேமெண்ட்டை போட்டு டன்சோ அவங்க அனுப்புறாங்கன்னா கடைக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட பேமெண்ட் போட்டோம். டன்சோ காரங்க இங்க ஸ்பாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட பேமெண்ட் எங்களுக்கு போட்டு விட்டோம். பேமெண்ட் போட்டா ஸ்பாட்ல அவங்க கையில கொடுத்துரும், அவங்க எடுத்து போய் டெலிவரி பண்ணிட்டு போறாங்க. அவ்வளவுதான். மக்களே, ரமடான் பழங்கள் தேவைப்படுவோம், தாராளமாக பயன்படுத்திங்க. ஷாப் டீடைல் இருக்குது, கடை டீடைல் எல்லாமே இருக்குது, பார்த்துங்க மக்களே. இப்போ மார்க்கெட் பேக்ரவுண்ட் வீடியோலாம் பார்க்கலாம் மக்களே. ஓகே மக்களே, அடுத்து ஒரு நல்ல ஒரு பயனுள்ள வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். பாய். சிம்பிளா வாங்கலாம், அந்த வாங்கல 10 ரூபாய்க்கு முடிஞ்சுட்டு இருப்பாங்க. சிம்பிளா கீழே வாங்கிடுவோம், நான் சரிங்க போட்டு விட்டு போட்டு விட்டு சரிங்க. அதை வச்சு நான் வாங்கிக்கிறேன். அதை வாட்டி போட்டு விட்டுல, அதில் கொடுக்க முடியாது. அது எதுல வந்து அதே சொல்ல மாட்டேங்க. தனியா எங்க குடிங்க, நம்மளே குடிங்க. வீடு போய் சாப்பிடுறது அப்ப கமல் கேட்பாங்க ரெடி பண்ணுறா இல்லையா? சாப்பாடு